பிரைஸ் தி லார்ட். இன்று தேவனுடைய வார்த்தை ரோமர் 2 1 சில வசனங்கள். ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகளை எவைகளோ அவைகளையே நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தும் அவைகளையே செய்கிறவனே, நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ? அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறதென்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? உன் மனக்கடினத்திற்கும் குணப்படாத இதயத்திற்கு ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்கான கோபாக்கனை குவித்துக் கொள்கிறாயே. தேவன் அவனவனுடைய கிரியைக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார். ஆமென். ரோமர் 2 இவ்விதமாய் சொல்லுகிறது. முதல் வசனம், ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனை, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். ஆமென். இந்த உலகத்துல மனிதர்கள் நம்ம எல்லாருமே வாழும் போதில்ல நம்ம தவறு செஞ்சிருப்போம். அது பிறரை நம்ம சுட்டி காட்டிடுறோம். நம்ம செஞ்ச தவறுல இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்காக பிறரை கை காட்டி, இல்ல அவங்க குற்றம் செய்வாங்க, நீங்க எல்லா விதத்திலும் பர்ஃபெக்டா இருக்கீங்கன்னு வைங்களேன். நீங்க யோசிச்சுக்கிறீங்க, ஐ மீன் நான் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சுட்டு மற்றவர்களை நியாயம் தீர்க்கும் போது, மற்றவர்களை நீ பண்றது தப்பு அப்படின்னு சொல்லி அவங்களை அக்யூஸ் பண்ணும் போது, அவங்கள நீங்க எப்படி அக்யூஸ் பண்றீங்க? சப்போஸ் நீங்க தவறாம அந்த செயலை செய்யும் போது நீங்க யோசிச்சும் போது, அன்னைக்கு நான் அவர்களை குற்றம் தீர்த்தனே, நான் இன்னைக்கு குற்றம் செய்து உட்கார்ந்துருக்கேனே அப்படின்னு சொல்லி நீங்க தீர்ப்பீங்க. அதுதான் ஆண்டவர் இங்க சொல்லி இருக்கிறார். நீங்க யார் மற்றவர்களை எப்படி தீர்க்கிறீங்களோ அதே தான் உங்களையும் தீர்க்கப்படும் அப்படின்னு. இரண்டாவது வசனம் இப்படிதான் சொல்லுகிறது. தேவனுடைய நியாய தீர்ப்புல இருந்து ஒருவரும் தப்பித்துக் கொள்ள முடியாதுங்க. அவர் சீக்கிரம் வருகிறார். அவருடைய வருகை மிக சமீபமா இருக்கிறது. அவர் 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 எல்லாரையும் நியாயம் தீர்க்க வருகிறார். தனக்குத்தானே எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி தவறை மூடி மறைக்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணலாம். பட் நீதியுள்ள நியாயாதிபதி அவர் வெளிப்படும் போது அவர் இந்த சத்தியத்தின் படி நியாயம் தீர்ப்பார். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தும் அவைகளே செய்கிறவனே, நீ தேவனுடைய நியாயத்திற்கு தப்பிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ? அதுதான் நான் இப்ப சொன்னது போல. இப்படிப்பட்டவைகள், நீ இதெல்லாம் அக்கிரமம், இதெல்லாம் செஞ்சு ஜாலியா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா இந்த உலகத்துல நீ வாழ்ந்து முடிச்சுட்டு தேவனிடத்துல எரிகிற கந்தகமும் அக்கினியும் நிறைந்த அந்த கடல்ல போறீங்களா? இல்ல தேவனை தரிசிக்க அவர் படைத்தவரை அவரை பார்க்க போறீர்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. அதே மாதிரி நியாய தீர்ப்பு எல்லாருக்கும் உண்டு. there is no one, நீ பர்ஃபெக்ட் நான் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லி யாரும் இங்க ஜட்ஜ் பண்ண யாருமே தகுதியானவர்கள் இல்லை. எல்லாருமே பாவிகள் தான். இந்த பாவிகளை நீதிமானாக்கி அவருடைய அண்டையில சேர்த்துக்குள்ளதான் இயேசு கிறிஸ்து மனிதராய் வெளிப்பட்டு, நம்மளுடைய தேவன் மனிதராய் வெளிப்பட்டு நமக்காக நம்மளுடைய பாவங்களை தலையின் மேல் சுமந்து நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி அவர் சீக்கிரம் வருகிறார். இந்த வாட்டி ராஜாவாய் வருகிறார், நியாயம் தீர்க்க வருகிறார். அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? அதாவது தயவு, பொறுமை, நீடிய சாந்தம், அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இதெல்லாம் அவருடைய ஐஸ்வர்யம். மனுஷர் கண்களில் தயவு, பிறகு பொறுமை, நீடிய சாந்தம், அவர் நம்ம மேல பொறுமையா இருக்கிறது, அவர் நம்ம மேல நீடிய சாந்தமா இருக்கிற அவருடைய ஐஸ்வர்யத்தை நமக்கு தந்து, அவரும் அவருடைய ஆசீர்வாதத்தை நமக்கு தந்து, அந்த மாதிரி அவரு நீடிய பொறுமையா இருக்கும் போது
இதெல்லாம் நீ அசட்டை பண்ணுகிற, அவருடைய ஆசீர்வாதத்தை உனக்கு தரும்போது இதெல்லாம் நீ செஞ்சு அசட்டை பண்ணுகிறாயோ அப்படின்னு சொல்லி ரோமர்ல பவுல் எழுதுறாங்க. உன் மனக்கடினத்திற்கும் குணப்படாத இதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினின் நாளிலே உனக்கான கோபாக்கினை குவித்துக் கொள்கிறாயே. ஆமாங்க, இதெல்லாம் தெரிஞ்சு மனம் போன போக்குல பிறகு இருதயத்தின் ஏற்றபடி தேவனுடைய வார்த்தையின்படி இல்லாம அப்படி மனம் போன போக்குல போறது எப்படி அவருடைய கோபாக்கினையை நாமளே குவித்துக் கொள்கிறோமா? பரிசுத்த ஆவியானவர் பவுல் மூலியமா எழுதியிருக்கிறார். அவருடைய கோபாக்கினைக்கு நம்ம ஆளாகாதபடி அவருடைய சத்தியத்தினூட நடக்க என்று ஆவியானவர் நமக்கு கற்றுத் தருகிறாங்க. தேவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனுக்கு பலன் அளிப்பார். ஆமாங்க, நீங்க எதை செய்றீங்களோ அதனுடைய பிரதிபலன் தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம். சத்தியத்தினூடாய் நடந்து அவனுடைய கிரியைக்கு தக்கதாய் அவர் பலன் அளிப்பார். நீங்க நன்மை செய்தீர்கள்னா நீங்க நன்மை பெறுவீர்கள். நீங்க தீமை செய்தீங்கன்னா நீங்க தீமையை அறுப்பாய். நீ நல்லதை விதைத்தால் நல்லதை அறுப்பாய் அப்படின்றதுதான் பரிசுத்த ஆவியானவர் இன்று பவுலின் மூலமாய் ரோமர் 2ஆம் அதிகாரம் இந்த 5 வசனங்கள் மூலியமாய் நமக்கு வெளிப்படுத்திருக்கிறாங்க. தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போமா? மக இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இசப்பா அந்த காலை பொழுதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இசப்பா அந்த நேரத்திலும் இசப்பா உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் நடந்து இசப்பா ஸ்தோத்தரிக்கிற மற்றவர்களை குற்றவாளிகளாக எண்ணாதபடி இசப்பா நாங்கள் உம்முடைய சத்தியத்தினூடாய் எப்படி நடக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் எங்களை உணர்த்தி நடத்துவீராக தகப்பனே. இசப்பா உன்னதமான உம்முடைய சிலுவையின் முன்னோக்கி செல்லும் போது இசப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். இசப்பா அதன் வழியாய் நாங்கள் கடந்து செல்ல சப்பா நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. சப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். நீ சொல்ல இருக்கிறீர் சப்பா ரத்தத்தோடும் ரதங்களோடும் உமக்கு போராட்டம் இல்லை என்று எங்களுக்கு சொல்லியிருக்கிறீர் தகப்பனே. சப்பா வானசேனை பொல்லாத ஆவிகளோடு எங்களுக்கு போராட்டம் உண்டு என்று சொல்லியிருக்கிறீர். சப்பா அதை மேற்கொள்ள சப்பா பிசாசின் வாளை நசுக்க சப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த வல்லமையை மேற்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளாக இருந்து செயல்படுவீராக தகப்பனே. சப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா வியாதிப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம். சப்பா வியாதியிலிருந்து அதிக நாள் சுகத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு சுகத்தை தருவீராக தகப்பனே. சப்பா நீதி சத்தியம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யார் என்பதை அறிந்து கொண்டு சப்பா உண்மையான தெய்வம் யார் என்பதை அறியாமல் இருக்கிற ஜனங்களுக்கு நீர் உம்முடைய வல்லமையை நீர் வெளிப்படுத்துவீராக தகப்பனே. சப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். சப்பா நாடு முழுவதும் செழிப்பாய் வாழ எங்கள் இந்திய நாட்டை ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. சப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். சப்பா ஏழ்மையான ஜனங்களை சப்பா ஒடுக்காதபடி சப்பா அரசாங்கம் நல்லபடியாக தன்னுடைய பொறுப்பை ஏற்று செயல்பட ஆவியானவர் நீர் அவர்களுக்கு ஞானத்தை தருவீராக தகப்பனே. சப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. நீர் ஒருவரே உன்னதர், நீர் ஒருவரே பரிசுத்தர் தகப்பனே. உம்முடைய சித்தம் மாத்திரம் நிறைவேறட்டும். உம்முடைய ராஜ்யம் வருவதாக தகப்பனே. சப்பா நீர் சீக்கிரம் வரப்போகிறீர். உம்முடைய வருகைக்காக நாங்களும் இன்னும் அநேகர் உம்முடைய சப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய வருகைக்காக நாங்களும் இன்னும் அநேகர் ஆயத்தமாக சப்பா நீர் கிருபை பாராட்டுவீராக தகப்பனே. நீர் ஒருவரே உன்னதர், நீர் ஒருவரே பரிசுத்தர். நீர் மாத்திரம் பெருகணும், நாங்க சிறுகணும். தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். மீட்பெரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Good morning. Have a blessed day. God bless you all.